இந்தியாவின் குஜராத் மாநிலத்தில் உள்ள தேவனிமோரி தொல்பொருள் தளத்தில் கண்டெடுக்கப்பட்ட புத்தபெருமானின் புனித தாதுக்கள் கொழும்பு கங்காராம விஹாரைக்கு நேற்று கொண்டு வரப்பட்டன. இந்த புனித தாதுக்கள் நேற்று முதல் 11ஆம் தேதி வரை பொதுமக்கள் தரிசிப்பதற்காக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. நேற்று மாலை கங்காராம விஹாரைக்கு சென்ற ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க புனித சின்னங்களை தரிசித்தார். வெகுஜன ஊடக மற்றும் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ் மற்றும் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா ஆகியோரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். இது இரு நாடுகளுக்கும் இடையிலான ஆன்மீக மற்றும் கலாச்சார பிணைப்பை மேலும் வலுப்படுத்தும் ஒரு முக்கிய நிகழ்வாகும். இந்த புனித தாதுக்களுடன் குஜராத் மாநில ஆளுநர் ஸ்ரீ ஆச்சார்யா தேவ்ரத் மற்றும் குஜராத் துணை முதலமைச்சர் ஸ்ரீ ஹர்ஷ் சங்கவி ஆகியோர் தலைமையிலான இந்திய தூதுக்குழுவினரும் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். இந்த புனித தாதுக்கள் பிப்ரவரி 11ஆம் தேதி மீண்டும் இந்தியாவுக்கு கொண்டு செல்லப்படும். நாடளாவிய ரீதியிலுள்ள பாடசாலைகளில் ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்புவதற்கு பட்டதாரிகளை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான போட்டி பரீட்சைக்கு விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. அந்த வகையில் நாடளாவிய ரீதியிலுள்ள தேசிய பாடசாலைகள் மற்றும் மாகாண பாடசாலைகளில் தமிழ், சிங்களம் மற்றும் ஆங்கில மொழிமூல ஆசிரியர் வெற்றிடங்களுக்கு பட்டதாரிகளை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான போட்டி பரீட்சைக்கு விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. விண்ணப்பங்கள் இம்மாதம் 20ஆம் தேதி முதல் ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் இறுதி தேதி மார்ச் 5 என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் உள்ள தேசிய மற்றும் மாகாண பாடசாலைகளில் சிங்களம், தமிழ் மற்றும் ஆங்கில மொழிமூல ஆசிரியர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கு தகுதியான ஆண் மற்றும் பெண் விண்ணப்பதாரர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. இது தொடர்பான வர்த்தமானி அறிவிப்பு பரீட்சைகள் திணைக்களத்தின் www.doenets.lk இணையதளத்தில் அவ சர்வீஸின் கீழ் இணைய விண்ணப்பங்கள், ஆட்சேர்ப்பு தேர்வுகள், EB தேர்வுகள் என்பதன் கீழ் வெளியிடப்பட்டுள்ளன. விண்ணப்பங்கள் இணைய வழி மூலமாக மாத்திரம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றும் வர்த்தமானி அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை அரசாங்க சேவையில் உள்ள பட்டதாரிகள் இந்த ஆசிரியர் சேவையில் இணைந்து கொள்வதற்கான விண்ணப்ப செயல்முறை இன்று காலை 9 மணி முதல் ஆரம்பமாகி பிப்ரவரி 19ஆம் தேதி இரவு 9 மணி வரை இவ்வாறு இணையவழி ஊடாக விண்ணப்பிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 78வது தேசிய சுதந்திர தினத்தை முன்னிட்டு சிறைச்சாலையில் உள்ள 49 கைதிகளுக்கு ஜனாதிபதி விசேட பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை திணைக்களம் தெரிவித்துள்ளது. அரசியலமைப்பின் 34வது பிரிவின் பிரகாரம் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைய சிறை கைதிகளுக்கு ஜனாதிபதியின் இந்த விசேட பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளரும் சிறைச்சாலைகள் ஆணையாளருமான AC கஜநாயக்க தெரிவித்தார். அதற்கமைய பல நிபந்தனைகள் மற்றும் விதிமுறைகளின் கீழ் கைதிகளுக்கு இந்த விசேட ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சிறைச்சாலையில் தண்டனை அனுபவித்து வரும் கைதிகள் சிறையில் கழித்த ஒவ்வொரு வருடத்திற்கும் 1 வார காலம் பொது மன்னிப்பு இதன் கீழ் வழங்கப்படுகிறது. 75,000 ரூபாவுக்கு குறைந்த அபராதத்தை செலுத்த தவறியமையினால் சிறை தண்டனை அனுபவித்து வரும் கைதிகளின் எஞ்சிய தண்டனை காலத்தை ரத்து செய்தல் இந்த ஜனாதிபதி பொது மன்னிப்பின் கீழ் இடம்பெறுவதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. 78வது பெருமைமிக்க சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாட்டுக்கு கௌரவம் செலுத்தும் வகையில் இலங்கை கடற்படையினரால் நேற்று 25 மரியாதை வேட்டுகள் தீர்க்கப்பட்டன. கடற்படை தளபதியின் ஆலோசனையின் பேரில் கொழும்பு காளிமுகத்திடலுக்கு அருகில் கடற்பரப்பில் நிலைநிறுத்தப்பட்டிருந்த இலங்கை கடற்படை கப்பல் சயூர போர்க்கப்பலில் இருந்து இந்த மரியாதை வேட்டுகள் தீர்க்கப்பட்டன. நாட்டின் மிக உயரிய மரியாதையாக கருதப்படும் 25 வேட்டுக்கள் தீர்க்கும் இந்த கௌரவம் தேசத்திற்காக வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இராணுவத்தைச் சேர்ந்த மொத்தம் 9,158 வீரர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. அதற்கமைய இராணுவத்தின் நிரந்தர படைப்பிரிவு மற்றும் தன்னார்வ படைப்பிரிவு ஆகிய இரண்டையும் சேர்ந்த ஆணையிடப்படாத அதிகாரிகள் அவர்களின் அடுத்தடுத்த நிலைகளுக்கு தரம் உயர்த்தப்பட்டுள்ளனர். ஏனைய நிலைகள் எனும் பிரிவின் கீழ் 260 2ஆம் நிலை வாரண்ட் அதிகாரிகள் முதல் நிலை வாரண்ட் அதிகாரிகளாகவும் 1211 ஸ்டாஃப் சார்ஜென்ட்கள் 2ஆம் நிலை வாரண்ட் அதிகாரிகளாகவும் 1704 சார்ஜன்கள் ஸ்டாஃப் சார்ஜென்ட்டுகளாகவும் தரம் உயர்த்தப்பட்டுள்ளனர். அதேபோன்று 2339 கோப்ரல்கள் சார்ஜென்ட்டுகளாகவும் 2204 லான்ஸ் கோப்ரல்கள் கோப்ரல்களாகவும் 1440 சாதாரண சிப்பாய்கள் லான்ஸ் கோப்ரல்களாகவும் தரம் உயர்த்தப்பட்டுள்ளதாக இராணுவ தலைமையகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
நுவரெலியா மாவட்ட செயலகம், நுவரெலியா பிரதேச செயலகம் மற்றும் நுவரெலியா மாநகர சபை ஏற்பாட்டில் நேற்று நுவரெலியா பதுல பிரதான வீதியில் உள்ள நுவரெலியா மத்திய சந்தைக்கு முன்பாக பிரம்மாண்டமாக இலங்கையின் 78வது சுதந்திர தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. இம்முறை தேசிய சுதந்திர தின கொண்டாட்டம் இலங்கையை கட்டியெழுப்புவோம் என்ற கருப்பொருளின் கீழ் நடைபெற்றது. இதன் தொடக்க விழா 26 பாடசாலைகளைச் சேர்ந்த மாணவர்களின் பேண்ட் வாத்திய அணிவகுப்பு குழுவினரின் இசை வாத்தியங்கள் முழங்க இவ்விழா அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டது. தொடர்ந்து பாடசாலை மாணவ மாணவியர்கள் தேசிய கீதத்தை இசைத்தலுடன் தேசிய கொடியினை நுவரெலியா மாவட்ட அரசாங்க அதிபர் மற்றும் நுவரெலியா மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர், பாராளுமன்ற உறுப்பினர் மஞ்சுள சுரவீர ஆராய்ச்சி ஆகியோர் ஏற்றி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து தேசத்தின் ஒருமைப்பாட்டை காக்கும் உன்னத நோக்கத்திற்காக உயிர் நீத்த அனைத்து தேசபக்தர்கள், போர் வீரர்களை மற்றும் நினைவு கூறும் வகையில் 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. தொடர்ந்து பாடசாலை மாணவர்கள், அரசு மற்றும் தனியார் துறையினர் பங்கேற்புடன் பல கலாச்சார, நடன மற்றும் இசை நிகழ்ச்சிகளால் வண்ணமயமாக இருந்தது. குறித்த நிகழ்வில் நுவரெலியா மாவட்ட அரசாங்க அதிபர் துஷாரி தென்னகோன் மற்றும் நுவரெலியா மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மஞ்சுள சுரவீர ஆராய்ச்சி, நாடாளுமன்ற உறுப்பினரும் கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் மதுர செனவிரத்ன, நுவரெலியா மாநகர சபை முதல்வர் உபாலி வணிகசேகர, முப்படைகளின் கட்டளை தளபதிகள், பதவிநிலை அதிகாரிகள், மாவட்ட செயலக உத்தியோகத்தர்கள், பாடசாலை மாணவர்கள், ஊடகவியலாளர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். வேறுபாடு இல்லாமல் அனைத்து மக்களும் பாடுகின்ற எழுபத்தெட்டாவது தேசிய சுதந்திர தினத்தை முன்னிட்டு பிரித்தானிய மன்னர் 3ஆம் சார்ல்ஸ் மற்றும் அமெரிக்க இராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோவும் ஜனாதிபதிக்கும் மக்களுக்கும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கொழும்பில் உள்ள பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆலயம் வெளியிட்ட இந்த வாழ்த்து செய்தியில், இங்கிலாந்துக்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்டகால கூட்டாண்மை மற்றும் ஆழமான வரலாற்று உறவுகளை வலியுறுத்தி இலங்கைக்கு தனது அன்பான வாழ்த்துக்களை மன்னர் 3ஆம் சார்ல்ஸ் தெரிவித்துள்ளார். ஐக்கிய ராஜ்யத்தில் வாழும் இலங்கை சமூகம் ஆற்றிய முக்கிய பங்களிப்பையும் அவர் பாராட்டியுள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று அமெரிக்க இராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோ வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் இரு நாடுகளுக்கும் இடையிலான வளர்ந்து வரும் உறவை உறுதிப்படுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், இலங்கை மக்கள் தங்கள் தேசிய சுதந்திர தினத்தை கொண்டாடும் வேளையில் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பது மிகுந்த கௌரவமாகும். அமெரிக்காவும் இலங்கையும் சுதந்திரமான, பாதுகாப்பு மற்றும் வளமான இந்தோ பசிபிக் பெருங்கடலுக்கான பரஸ்பர கௌரவம் மற்றும் உறுதிப்பாட்டின் அடிப்படையில் ஒரு உறவை உருவாக்கியுள்ளன. ட்ரம்ப் நிர்வாகத்தின் கீழ் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் வலுப்பெற்றுள்ளது. நாட்டில் ஏற்பட்ட பேரனர்த்தத்தின் போது அமெரிக்கா உதவிக்கரம் நீட்டியது. ட்ரம்ப் நிர்வாகத்தின் கீழ் எங்கள் கூட்டாண்மை வலுவாக வளர்ந்துள்ளது என தெரிவித்துள்ளார். இலங்கையின் 78வது சுதந்திர தின கொண்டாட்டத்தில் நம்பகமான பங்காளியாக இந்தியாவும் பங்கெடுத்துக் கொள்வதாக இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா தெரிவித்துள்ளார். இலங்கையின் 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு அவர் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்தியாவிலிருந்து கொண்டுவரப்பட்ட புத்தபெருமானின் புனித தெவ்னிமோரி தாதுக்கள் மக்களின் தரிசனத்திற்காக திறந்து வைக்கப்படுவதன் மூலம் சுதந்திர தினம் மேலும் சிறப்பிக்கப்படுவதாக அவர் கூறியுள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் அனுசரணையுடனும் இந்திய அரசாங்கத்தின் ஆதரவுடனும் புத்தபெருமானின் புனித தெவ்னிமோரி தாதுக்கள் தரிசனம் கொழும்பு உணுப்பிட்டிய கங்காராம விஹாரையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய தேசிய கட்சி ஸ்மார்ட் அரசியலை தழுவிய ஒரு புதிய தலைமுறை தலைமைத்துவத்திற்காக தயாராகி வருவதாக அக்கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். கட்சியின் தலைமையகமான ஸ்ரீகொத்தவில் ஸ்மார்ட் UNP டிஜிட்டல் வேலைத்திட்டத்தை ஆரம்பித்து வைத்து உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இலங்கையில் உள்நாட்டு போர் முடிவடைந்த பின்னர் பிறந்த தலைமுறையை பற்றி நாம் சிந்திக்க வேண்டிய நேரம் இது வந்துவிட்டது. அரசியல் கட்சிகளையும் அரசியலையும் அடுத்த தலைமுறையிடம் ஒப்படைப்பதில் ஐக்கிய தேசிய கட்சி முன்னின்று செயற்பட வேண்டும். மறைந்த ஜனாதிபதி JR ஜெயவர்தன
மில்லியனியர் தலைமுறையை தயார்படுத்தினார். நாம் இப்போது ஜென்சி தலைமுறையிடம் பொறுப்புகளை ஒப்படைக்க தயாராக வேண்டும். நாம் ஸ்மார்ட் அரசியலை நோக்கி நகர வேண்டும் மற்றும் தொழில்நுட்பங்களை தழுவ வேண்டும். ஜெயவர்தனவின் யுகத்தில் நாம் இல்லை. நாம் ட்ரம்பின் உலகில் வாழ்கின்றோம். அதே சமயம் ட்ரம்பிற்கு சவால் விடும் சீனாவின் ஆதிக்கம் நிறைந்த உலகிலும் வாழ்கின்றோம். எமது அண்டை நாடான இந்தியா ஒரு வல்லரசாக உருவெடுத்து வரும் காலத்திலும் நாம் வாழ்கின்றோம். இத்தகைய சூழ்நிலைகளை நாம் எதிர்கொள்ள வேண்டும். பல கட்சி ஜனநாயக ஆட்சி முறையிலேயே நாம் முன்னேறி இருக்கின்றோம். அதனை நிலைநிறுத்த சகல சக்திகளும் ஒன்றிணை வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்ற சர்வதேச திருமணமான பெண்களுக்கான அழகி போட்டியில் வெற்றி பெற்ற சஃபினா யூசுப் நேற்று அதிகாலை கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தார். 60 நாடுகளின் போட்டியாளர்கள் பங்கேற்ற இந்த போட்டியில் சஃபினா யூசுப் 3வது இடத்தை பிடித்து இலங்கைக்கு பெருமை சேர்த்துள்ளார். அத்துடன் அவர் மிஸ் ஃபோட்டோஜெனி என்ற பட்டத்தையும் வென்றுள்ளார். நேற்று அதிகாலை 2:45 அளவில் கட்டார் ஏர்வேஸ் QR 662 விமானம் மூலம் நாடு திரும்பிய அவருக்கு விமான நிலையத்தின் கோல்டு ரூட் முனையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. போட்டித் தொடரின் தேசிய பணிப்பாளர் சந்திமால் ஜெயசிங்க, பயிற்சியாளர் ருக்மால் சேனநாயக்க மற்றும் ஏராளமான ஆதரவாளர்கள் இவரை மலர் மாலை அணிவித்து வரவேற்றனர். சஃபினா யூசுப் கடந்த 2025 ஆண்டு அக்டோபரில் திருமதி இலங்கை பட்டத்தை வென்றிருந்தார். 2 குழந்தைகளின் தாயான இவர் நேர்கொழும்பை பிறப்பிடமாக கொண்டவர். சர்வதேச அரங்கில் இலங்கையின் பெருமையை நிலைநாட்டிய இவருக்கு பல்வேறு தரப்பினரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். I didn't come for the Mrs. World pageant on myself. I had Sri Lanka behind me. 22 million people supported me. They listened to me and they gave the support. So this one, the crown and the title, of course, is one thing, but the unity of the people and how we stood together. சர்வதேச கடற்பரப்பில் இனம் தெரியாத குழுவினரின் மீளேச்சத்தனமான தாக்குதலுக்குள்ளாகி காயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் மீனவர்களின் நலன் விசாரிப்பதற்காக கடற்சொல் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் நேற்று கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு விஜயம் செய்தார். இந்த மீளேச்சத்தனமான தாக்குதலுக்கு சந்துன்புத்தா 4 எனும் பல நாள் மீன்பிடி படகில் இருந்த 4 மீனவர்களை இலக்காகியுள்ளனர். இலங்கை கடற்படையினரின் தலையீட்டில் நேற்று காலை கரைக்கு அடைத்து வரப்பட்ட இந்த மீனவர்கள் உடனடியாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். வைத்தியசாலையில் கருத்து தெரிவித்த அமைச்சர், இந்த மீனவர்கள் தாக்கப்பட்ட விதம் மிகவும் இளைச்சத்தனமானது. இவர்களது கூற்றுப்படி இந்திய குழு ஒன்றினால் மேற்கொள்ளப்பட்டதாக குற்றஞ்சாட்டப்படுகிறது. எவ்வாறாயினும் இதனுடன் தமக்கு எவ்வித தொடர்பும் இல்லை என இந்திய அரசாங்கம் ஏற்கனவே அறிவித்துள்ளது. எனவே இந்தியாவின் பெயர், கொடி அல்லது மொழியை பயன்படுத்தி வேறு ஏதேனும் குழு இக்குற்றத்தை இழைத்திருப்பேன். அது இந்தியாவுக்கும் அவப்பெயரை ஏற்படுத்துவதுடன் அது மீனவ சமூகத்திற்கு பாரிய அச்சுறுத்தலாகும் என்று தெரிவித்தார். தங்கல்லே இலக்கம் 2 தமிழ்மா வித்தியாலயத்தின் பொங்கல் நிகழ்வும் இலக்கியா தென்றல் தாயக உறவுகள் முல்லைத்தீவு நிதி அனுசரணையில் 2,50,000 பெறுமதியான பாடசாலை பாதுகாப்பு வேலி அமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது. இலக்கியா தென்றல் தாயக உறவுகளின் தனுஷ் அவர்களின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் பொங்கல் நிகழ்வோடு சேர்ந்து பாடசாலை மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றதோடு அவர்களுக்கான பரிசு பொருட்களும் வழங்கி வைக்கப்பட்டன. இதன்போது பாடசாலை அதிபர், ஆசிரியர்கள், மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். ஓம் போகபாகன்யாய நமக, ஓம் புண்ணியக்ருதாய நமக சமர்ப்பயாமி. கையதட்டும் செய்திகள் தொடர்கின்றன. வெளிநாட்டு செய்திகள். அரபிய கடலில் அமெரிக்க விமானம் தாங்கிய கப்பலை நெருங்கிய ஈரானிய ஆளில்லா விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக அமெரிக்க இராணுவ பேச்சாளர் ஒருவர் குறிப்பிட்டுள்ள நிலையில், சர்வதேச கடற்பரப்பில் தங்கள் கண்காணிப்பு ட்ரோன் ஆளில்லா விமானம் தம் பணியை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதாக ஈரானின் ஃபார்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஜப்பானின் வரலாறு காணாத கடும் பனிப்பொழிவு நிலவி வருவதால் நாடு முழுவதும் இதுவரை 35 பேர் உயிரிழந்துள்ளனர் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அந்த அதிகாரிகள் மேலும் கூறுகையில், கடந்த 2 வாரங்களாக வடக்கு ஜப்பானில் கடுமையான பனிப்பொழிவு நிலவுகின்றது என்று தெரிவித்துள்ளனர்.
லிபியாவின் முன்னாள் தலைவர் முகமது கடாஃபி. இவர் லிபியாவை 42 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். இதையடுத்து கடந்த 2011ஆம் ஆண்டு லிபியாவில் நடந்த மக்கள் போராட்டத்தில் கடாஃபியின் ஆட்சி முடிவுக்கு வந்தது. அவர் போராட்டக்காரர்களால் கொல்லப்பட்டார். இதனிடையே கடாஃபி கொல்லப்பட்ட பின்னர் லிபியாவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அப்போது மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களை செய்ததற்காக கடாஃபியின் இரண்டாவது மகன் 53 வயதுடைய சைஃப் அல் இஸ்லாமுக்கு லிபியா நீதிமன்றம் மரண தண்டனை விதித்தது. ஆனால் தண்டனை நிறைவேற்றப்படவில்லை. சைஃப் அல் இஸ்லாம் லிபியா தேர்தலில் போட்டியிடுவேன் என்று 2021ஆம் ஆண்டு அறிவித்திருந்தார். ஆனால் தேர்தல் நடத்தப்படவில்லை. இதையடுத்து லிபியாவின் சிண்டான் நகரில் சைஃப் அல் இஸ்லாம் வசித்து வந்தார். அவரது பாதுகாப்பிற்காக பாதுகாவலர்கள் நியமிக்கப்பட்டிருந்தனர். இந்நிலையில் சைஃப் அல் இஸ்லாம் நேற்று வீட்டில் வைத்து மர்ம நபர்களால் படுகொலை செய்யப்பட்டார். சிண்டான் நகரில் சைஃப் அல் இஸ்லாம் வசித்து வந்த வீட்டிற்குள் நேற்று மதியம் 2 மணிக்கு 4 பேர் கொண்ட மர்ம கும்பல் நுழைந்துள்ளது. அந்த கும்பல் வீட்டிற்குள் இருந்த சைஃப் அல் இஸ்லாமை துப்பாக்கியால் சரமாரியாக சுட்டு படுகொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றது. இந்த சம்பவம் லிபியாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் அம்பாந்தோட்ட மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. ஊவா மாகாணத்திலும் மட்டக்களப்பு, அம்பாறை, அம்பாந்தோட்ட மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிக ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிக ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். வடக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தள, திருகோணமலை மற்றும் அனுராதபுரம் மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலயத்திற்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். மேல் சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மற்றும் பதுள மாவட்டங்களிலும் அதிகாலை வேளையில் சில இடங்களில் பனிமூட்டமான நிலை காணப்படலாம். இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். 19 வயதுக்குட்பட்ட ஆண்களுக்கான ICC 2026 உலகக்கிண்ண கிரிக்கெட் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவும் இங்கிலாந்தும் தகுதி பெற்றுள்ளன. நேற்று முன்தினம் நடைபெற்ற முதலாவது அரையிறுதிப் போட்டியில் நடப்பு சாம்பியன் ஆஸ்திரேலியாவை இங்கிலாந்து 27 ஓட்டங்களால் வென்றது. நேற்று நடைபெற்ற இரண்டாவது அரையிறுதியில் ஆப்கானிஸ்தானை இந்தியா 7 விக்கெட்டுகளால் வென்றது. 1998ஆம் ஆண்டின் சாம்பியனான இங்கிலாந்து இம்முறை 3வது தடவையாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான இறுதிப் போட்டி அராரேயில் நாளை நடைபெறவுள்ளது.